வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை, ரோகிணி சொன்ன பொய்யாகன வினை மாறிப்போச்சு. மீனாவுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் 2026ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதிக்கான எபிசோடில் யாரும் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் வில்லியாக இருந்த ரோகிணி இன்று தனது தவறுகளை நினைத்து மனம் மறந்துகிறாங்க. அதே நேரத்தில் மீனாவின் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது. என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் ரோகிணி வீட்டிற்கு வித்யா வராங்க. அப்போது ரோகிணி அம்மாவுடன் பேசி கொண்டிருந்த போது ரோகிணி துபாய்க்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வித்யா, இதுவரையும் கிறிஸ் அம்மா துபாயில் இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு இருந்த, இப்போ அது நடக்க போகுது பார்த்தியா, உண்மையிலே நீ சொன்ன வாழ்க்கை பழிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. வித்யா முகத்தோடு நேராக சொன்ன வார்த்தை ரோஹிணிக்கு வார்த்தை கொடுக்கிறது. பிறகு ரோஹிணி, நான் துபாய்க்கு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதற்கு மனோஜ்கிட்ட 5 லட்சம் கேட்டேன், அந்த பணம் கிடைத்ததுமே நான் உடனே கிளம்பி விடுவேன் என்று வருத்தமாக சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி உண்மையிலே மனம் மாறிட்டாங்களா இல்லை நாடகம் மாறா என்று புரியாத புதிராக இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் மீனா சங்க கூட்டத்தில் உறுப்பினராக சந்தா வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சிந்தாமணி சந்தா செலுத்த முடியாதுன்னு திமிராக பேசிவிட்டு அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒருவர் சிந்தாமணியிடம் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திலும் ஆர்டர் வாங்குறாங்க. அந்த நிறுவனத்தோடு மேனேஜ் வந்திருக்கிறாங்க. சொன்னதுமே சிந்தாமணி அவங்களை வரவேற்க உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் இங்கிலீஷில் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. சிந்தாமணி எதுவும் புரியாமல் எஸ்னோவை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் சிந்தாமணிக்கு மேனேஜருக்கு பேச்சு பிடிக்காதால, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா, நான் போகிறேன் கிளம்புறேன்னு இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த நபரை கூப்பிட்டு அமர வைத்து அவருடைய கேள்வியெல்லாம் பதில் சொல்கிறாங்க. மீனா இப்படி பேசியதுமே அந்த மேனேஜருக்கு ஆர்டரை மீனாவுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிந்தாமணி கடும் கோபம் வருது. மீனாவுடைய வளர்ச்சி எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று புது பிளானை போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிறகு மீனா தனக்கு கிடைத்த பெரிய ஆர்டர் பற்றி முத்துவிடம் சொல்கிறாங்க. ஸ்வீட் பாக்ஸுடன் போகிறாங்க. முத்துவும் பெரிய ஆர்டர் விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவை பாராட்டுறாங்க. இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. நாளைக்கு என்று வெளியான வீடியோவில் மீனா திடீரென வயிறு வலி அறிக்கப்படுது. பிறகு அவருடைய தோழிகள் எல்லாமே ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு சிகிச்சையில் இருக்காங்க என்ற தகவல் கேட்டதுமே முத்து பதறி ஓடி வராங்க. பிறகு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிந்து கொண்டிருக்கு. எல்லோருமே காத்திருக்கிறாங்க. அடுத்ததாக டாக்டர் வந்து மீனாவிடம் எதையோ சொல்கிறாங்க. எல்லோருமே வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் வாசல் நின்று கொண்டிருக்கும்போது ஸ்வேதா மீனாவிடம் கவனமாக இருங்க, வெயிட் தூக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்து ஆட்டோவில் போகும் விஜயா இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பெயரை பார்க்குறாங்க. இது கர்ப்பமாக இருப்பவங்க மட்டுமே குழந்தைகளுக்கும் பார்க்கும் ஹாஸ்பிட்டல் என்பதால் விஜயாவுக்கு குழப்பம் வருது. இதனால் மீனா கர்ப்பமாக இருக்கிறார் என்று விஜயா நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்படுத்துவாரா என்று தெரிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.